வெல்கம் பேக் டு கைரளி உலகம். இது என்னன்னு பார்த்தா சாம்பு பூசணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு தேங்காய் அரைச்ச சாறுகறின்னு சொல்லுவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்பு. தேங்காவை அரைச்சி ஊற்றணும். தேங்காவும் கொஞ்சம் சீரகம் 2-3 பல்லு பூண்டு மஞ்சத்தூள் அதை ஊற்றிட்டு கொதிச்சிடக்கூடாது. கரண்டியில் சூடு ஏறினா போதும். அப்புறம் தயிர் ஊற்றணும். நல்ல கெட்டியான தயிரை ஊற்றிட்டு தாளித்து கொட்டினா போதும். அப்புறம் ஒரு காரியம், இந்த சாம்பு பூசணி வைக்கும்போது ரொம்ப தண்ணி வச்சிட வேண்டாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சா போதும். அது சாம்பு பூசணிலேயே நல்ல தண்ணி இருக்கும்ல, அதுலேயே வந்துடும். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால குக்கரில் வச்சேன். இல்லாட்டி சாதாரண ஒரு பாத்திரத்துலையோ பேனில் வச்சா போதும். இது கும்பளைங்கான்னு சொல்கிற ஒரு கும்பளைங்கால தான் இந்த மாதிரி கறி வைக்கிறது, இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது. ஆனால் நான் கும்பளைங்கான்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தது சாம்பு பூசணி. ஆனாலும் நல்லா தான் இருந்தது. கும்பளைங்காய்க்கு தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி. இந்த சாம்பு பூசணி ஃபேமிலிலேயே வரும் அந்த கும்பளைங்காய். அது ஏதாவது மரத்தில் ஏறி போயிட்டு கொடி மாதிரி ஏறி போயிட்டு அங்கே காய்ச்சி தொங்கும். அது இந்த கர்க்கிடக மாதத்துலலாம் சாப்பிட்ற ஒரு ஐட்டம். ஆயுர்வேத மருந்தில் அந்த கும்பளைங்காய் பெரிய இடம் வகிக்கிறது. இது கூட காம்பினேஷன் என்ன அப்படின்னா அந்த மீன் கறி தான். குடம்புளி போட்ட மீன் கறியும் நல்ல மிளகாய் சட்னி, மிளகாய் வெங்காயம் புளி உப்பு வச்சு காஷ்மீரி சில்லி தான் வைக்கிறது. நல்லா வணக்கிட்டு தேங்காய் நெல்லியை வணக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு, இந்த கும்பளைங்காவோட விதை வெள்ளரி பழத்தோட விதை மாதிரி இருக்கும், நீளமாக. அதே சமயத்தில் சாம்பு பூசணியோட விதை பூசணிக்காய் விதை மாதிரி தானே இருக்குது. அந்த வித்தியாசம் இதில் இருக்குது. ஆனால் சாம்பு பூசணினாலும் இதனாலும் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமேலே அப்புறம் அதில் சாதாரண தேங்காய் எண்ணெய் ஊற்றி குழச்சி வச்சுட்டா அது ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு சட்னி, மிளகாய் சட்னி. அது மட்டும் இல்லை, இந்த கும்பளைங்கான்னு சொல்கிறது திடீர்னு எப்படியோ ஒரு மரத்தில் கொடி படர்ந்து போய் திடீர்னு காய்ச்சி நிற்கும். இத்தனை நாள் அது எங்கே இருந்ததுனே தெரியாது. ஆனால் காய்க்கும் போது ஒரு 10-30 காய் காய்ச்சிட்டு அப்புறம் கடைசியில் இல்லாமையே போயிடும். அந்த வேரோடு அந்த செடி காய்ச்சி போயிடும். எங்கேயோ முளைக்கும். 1-2 விதை போட்டோம்னா முளைக்காது. ஆனால் தானாக முளைச்சி இப்படி பலன் தரும்.